பிரபாஸ், நாக் அஸ்வின் கூட்டணியில் உருவாகி வருகிற ஜூன் 27ஆம் தேதி வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் கல்கி. இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். இப்படத்தில் பிரபாசுடன் இணைந்து அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், கமல்ஹாசன் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளிவந்து ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது. மேலும் இதுவரை ஃப்ரீ புக்கிங்கில் மட்டுமே 40 கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இப்படம் வெளிவர இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் கல்கி படத்தின் முதல் விமர்சனம் வெளியாகி உள்ளது. வெளிநாட்டு சென்சார் போர்டு உறுப்பினரும் பிரபல திரை விமர்சகருமான உமேர் சந்து தனது கல்கி படத்தின் விமர்சனத்தை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் கல்கி படத்தில் ஸ்டைலிஷ் அதிகமாகவும் சப் டான்ஸ் குறைவாகவும் உள்ளது. இது பொழுதுபோக்கு மதிப்பை குறைவாக கொடுத்துள்ளது. மேலும் மிக குறுகிய கதையின் காரணமாக நமக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. பிரபாஸ் மற்றும் தீபிகா படுகோன் இருவருக்கும் அதிர்ஷ்டம் இல்லை. இந்த திரைப்படம் விநியோகஸ்தர்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதனையெல்லாம் வைத்து பார்க்கும்போது படம் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 27ஆம் தேதி மக்களின் தீர்ப்பு கல்கி திரைப்படத்திற்கு எப்படி இருக்க போகிறது என்று. சரி நம்பிலே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.